வணக்கம் வெல்கம் பேக் டு இது மேக்கிங் தமிழ் யூடியூப் சேனல். இங்கே நம்மளோட வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான மேஜிக்கல் மணி பிரிண்டை தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போலாம் ஏகப்பட்ட நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக போகிறதில்ல. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே ரெட் கலரில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேஜிக்கல் மணி பிரிண்டர் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு பேப்பர் தேவை. அண்ட் இந்த பேப்பரை நான் எந்த மாதிரி ரோல் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ண பேப்பரை இந்த மாதிரி தரையில் வச்சு தேய்ச்சிங்கன்னா அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாகும். அண்ட் அதே மாதிரி அது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நான் எந்த மாதிரி பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ண பேப்பரை ஃபெவிகால் யூஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா அதே மாதிரி இன்னொரு பேப்பர் ரோல் செஞ்சுக்கோங்க. டோட்டலாக நம்மளுக்கு 2 பேப்பர் ரோல் தேவை. ஆனால் அடுத்து தான் இந்த மாதிரி 3 கார்ட்போர்ட் அட்டை தேவை. அண்ட் 2 கார்ட்போர்ட் அட்டையில் இந்த மாதிரி மேலே ஆஃப் சர்க்கிள் கட் பண்ணிக்கோங்க. அண்ட் சிசர் நைஃப்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த 2 கார்ட்போர்ட் ஷீட்லையுமே சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. அண்ட் இந்த ஓட்டை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரோல் பண்ண பேப்பர் ரோலுக்கு சைஸில் இருக்கணும். அண்ட் அந்த பேப்பர் ரோலை இந்த மாதிரி செட் பண்ணும்போது நல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா அந்த ஓட்டை போட்டது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 1 சென்டிமீட்டர் கீழே இன்னொரு ஓட்டை போட்டுக்கோங்க. ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா பேப்பர் ரோல் போகிற அளவு இருக்கணும். ரோல் பண்ண பேப்பரையும் இந்த கார்ட்போர்ட் ஷீட்டையும் நான் எந்த மாதிரி ஃபிட் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் பார்த்து கொஞ்சம் பொறுமையாக ஃபிட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்மளோட மேஜிக்கல் மணி பிரிண்டர் நம்ம செய்ய போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் அந்த பேப்பர் ரோலில் எக்ஸ்ட்ரா நீட்டிட்டு இருக்குது. அண்ட் அது எல்லாமே 1 சென்டிமீட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா சைஸ் விட்டுட்டு அது எல்லாமே நைஃப் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த 3வது கார்ட்போர்டையும் நம்மளோட மணி பிரிண்டரையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். நம்மளோட மணி பிரிண்டர் ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் இருக்கிற பேப்பரோட லைட்டாக ஸ்பின் பண்ணி பாருங்கள். அண்ட் கரெக்டாக ஸ்மூத்தாக ஸ்பின் ஆகணும். டைட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட மணி பிரிண்டருக்கு பிளாக் கலரில் பெயிண்ட் அடிச்சுக்கிறோம். அண்ட் இப்போ பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லுக்காக இருக்குது. அண்ட் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச கலரில் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். அப்படி இல்லைனா கலர் பேப்பர் கூட சுற்றி ஒட்டிக்கலாம். கார்ட்போர்டில் இந்த மாதிரி 2 பீஸ் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அண்ட் கட் பண்ண பீஸில் லைட்டாக ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட அந்த பேப்பர் ரோலில் இந்த மாதிரி சைடில் ஒட்டிடுங்க. அண்ட் இது எதுக்காக நம்மளோட பேப்பர் ரோல் பார்த்தீங்கன்னா மணி பிரிண்டர்லேருந்து வெளியே வராது இருக்கிறதுக்காக தான். நான் இந்த மாதிரி ஒட்டினுக்கிறேன்னா அதே மாதிரி நீங்களும் 2 சைடில் ஒரு பீஸ் மட்டும் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மேலே ஒட்டினீங்கன்னா ரைட் சைடில் கீழே ஒட்டிக்கோங்க. ரைட் சைடில் மேலே ஒட்டினீங்கன்னா லெஃப்ட் சைடில் கீழே ஒட்டிக்கோங்க. இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கார்ட்போர்டில் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம அந்த எக்ஸ்ட்ரா இருந்தால் பேப்பர் ரோல் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அண்ட் அதிலிருந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ண கார்ட்போர்ட் பீஸில் இந்த மாதிரி சைடில் எட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கோங்க. ஆனால் அந்த இன்னொரு ரவுண்ட் ஷேப் கார்ட்போர்ட்லேயும் இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறமா நம்ம இதில் ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். அண்ட் நீங்கள் ரெட் கலர் தான் அடிக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் அடிச்சுக்கலாம். பேப்பர் ரோலில் ஒட்டினா கார்ட்போர்ட் பீஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. நம்மளோட மணி பிரிண்டரில் நான் எந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறனோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்து நீங்களும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பேப்பர் ரோல் எக்ஸ்ட்ராவாக வெளியே நீட்டிங்கிற இடத்துல கொஞ்சமாக ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுக்கிற அந்த ரவுண்ட் ஷேப் கார்ட்போர்டை இதில் ஒட்டிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறமா அந்த ரவுண்ட் கார்ட்போர்டை இந்த மாதிரி லைட்டாக சுற்றி பாருங்கள், ஸ்பின் பண்ணி பாருங்கள். அண்ட் ஸ்மூத்தாக ஸ்பின் பண்ணணும். அப்படி ஸ்மூத்தாக சுற்றலைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டு இந்த பேப்பரோட சைஸ் நம்ம செஞ்ச அந்த மணி பிரிண்டரோட சைஸில் இருக்கணும். அண்ட் இதுக்கப்புறமா இந்த பேப்பரோட மேல் பக்கத்தில் லைட்டாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்மளோட மணி பிரிண்டரில் இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு பேப்பர் ரோலை இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அண்ட் வீடியோ உங்களுக்கு புரியலனா லைட்டாக பாஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல புரியலையோ அந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் பேப்பரை ரோல் பண்ணதுக்கப்புறமா அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா பேப்பரோட எண்டில் லைட்டாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபெவிகால் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நான் எந்த மாதிரி ஒட்டுறனோ அதே மாதிரி ஒட்டிக்கோங்க. அண்ட் லைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது இதுக்கு உள்ளே வந்து பின்பக்கமாக வர மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ அதாவது எஸ் ஷேப்பில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டணும். புரியலனா லைட்டாக பார்த்தீங்கன்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் 200 அப்படின்னா 500 சொல்லி எழுதிக்கோங்க. அண்ட் இந்த எழுதின பேப்பர் தான் நம்மளோட மணி பிரிண்டரில் செட் பண்ண போகிறோம். மணி பிரிண்டரில் இந்த ரெண்டாவது பேப்பர் ரோலுக்கு சென்டரில் இந்த பேப்பரை வச்சு ரோல் பண்ணணும்னா இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா அந்த மணி பிரிண்டர் சென்டரில் கரெக்டாக ஃபிட் ஆகும். இந்த பேப்பர் முடிகிற வரையும் பார்த்தீங்கன்னா அதில் ரோல் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா மணி பிரிண்டரை ஆப்போசிட்டில் திருப்பிக்கோங்க. அண்ட் திருப்பினதுக்கப்புறமா உங்கள் கிட்டக்கிற ஒரு 200 ரூபாய் நோட்டை எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த நோட்டை நம்ம அந்த ஃபஸ்ட்டுக்குள்ள ஒயிட் பேப்பர் எப்படி சென்டரில் வச்சு ரோல் பண்ணுமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காசையும் சென்டரில் வச்சு ரோல் பண்ணுங்கள். அண்ட் இந்த காசை சென்டரில் வச்சு ரோல் பண்ணும்போது நம்ம அந்த ஃபஸ்ட்டு போட்டோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளே வச்சு அந்த மணி பிரிண்டருக்குள்ளே வச்ச அந்த ஒயிட் கலர் பேப்பர் வெளியே வரும். அண்ட் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு காமிக்கிறோம் பாருங்கள். இதை ரோல் பண்ண நான் அந்த 200 ரூபாய் நோட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பேப்பராக மாறுற மாதிரி வரும். இதோட ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் பேப்பரை நம்மளோட மணி பிரிண்டரில் இருக்கிற ரெண்டாவது பேப்பர் ரோலை சுற்றி வச்சுருக்கிறோம். அண்ட் இப்போ இருக்கிற அந்த 200 ரூபாய் நோட் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற பேப்பர் ரோலில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகும். இப்படி தான் அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற பேப்பர் ரோல் ஸ்டோர் ஆக நம்மளோட ரெண்டாவதுல இருக்கிற பேப்பர் ரோல் பார்த்தீங்கன்னா வெளியே வரும். சிம்பிளாக தான் பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகுது. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மணி பிரிண்டரை யூஸ் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ப்ராங்க் பண்ணலாம். எந்த மாதிரி ப்ராங்க் பண்ணலாம்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து ஒரு 100 ரூபாய் 200 ரூபா வாங்கிட்டு இந்த 100 ரூபா பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் கலர் பேப்பரை மாற்றி காமிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஈஸியாகவே ப்ராங்க் பண்ணலாம். இந்த மணி பிரிண்டரை யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட 200 ரூபாவோ 100 ரூபாவை மாற்றுவேன், 100 ரூபாவை 10 ரூபா மாற்றுவேன்னு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராங்க் பண்ணலாம். உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மணி பிரிண்டரை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பை பாய்.